நேற்று வந்து பார்த்திங்கன்னா சண்டே சரிங்களா. ஸோ சண்டேயில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20 ஆர்டர் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ 20 ஆர்டர் பார்க்குறச்ச டின்னர் பீக்கில் ஒரு ஆர்டர் வந்தது சரிங்களா. 7-7:15 பக்கமாக அந்த ஆர்டர் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பிக்கப் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயாச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டேன். ஆனால் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைட்லேருந்து எனக்கு எந்த ஒரு காலுமே வந்து வர கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர் சைட்லேருந்து எந்த ஒரு காலுமே எனக்கு வந்து வர கிடையாது. நான் ரெஸ்டாரண்ட்டில் போய் நின்னதுக்கு அப்புறமேட்டு தான் ரெஸ்டாரண்ட்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணா கஸ்டமர் வந்து உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னுடைய தப்பு என்ன அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து நான் கால் பண்ணல. பட் தப்பு என் மேலே இருந்தாலும் மீதி வந்து புதுசாக கேளுங்க. என் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காரு, கரெக்ட் லொக்கேஷனு. ஆனால் அந்த லொக்கேஷனில் அவர் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்காரு. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதை அப்படியே வந்து என்கிட்ட மாற்றி சொல்லிட்டாங்க. சரி, நானும் என்ன பண்ணிட்டேன், நம்பிட்டு அந்த கரண்ட் லொக்கேஷன் இருக்க இடத்துக்கு நான் வந்து யோசிக்காமல் நான் பாட்டு போயிட்டேன். ஆனால் கஸ்டமருக்கும் நான் வந்து கால் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஸ்டேக்கு சரிங்களா. ஸோ நான் பாட்டுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பேசிவிட்டு பைக்கை மூவ் பண்ணி அவர் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தாரு. ஒரு 350 ரூபா சம்திங்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்திருந்தது. சரி, நானும் அப்படின்ட்டு பைக்கில் போய் கரண்ட் லொக்கேஷன் நின்றதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். கால் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆனால் அந்த லொக்கேஷன் கிடையாது, அதுக்கு பதிலாக வேறு லொக்கேஷன் வரணும், உங்களுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் உங்களுக்கு வந்து கால் ரீச் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த நேரம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா டின்னர் பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7 ஆர்டர் பார்க்கணும் சரிங்களா. ஸோ 7 ஆர்டர் பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ லேட் நைட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா தூக்கம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக சண்டே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் தான் நான் பிளான் பண்ணேன். நான் அந்த நேரம் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 பக்கமாக தான் வந்தது. கிட்டத்தட்ட அதான் இதான்னு கஸ்டமர்கிட்ட வந்து சரியான ரொம்ப பெரிய வாக்குவாதம்லாம் இல்லை, லைட்டாக ஒரு வாக்குவாதம் தான் சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்த அந்த ஹவு டு ரீச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ ஹவு டு ரீச்சில் போயிட்டு உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து அட்ரஸ் மாற்ற தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆர்டர் போட்டிங்களா அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஹவு டு ரீச் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஒரே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் போட்டு விட்டுட்டிங்கன்னா கூட போதும். அப்படியே இல்லை அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து இங்கே ஒரு லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷன் போட்டிருக்கேன், ஆனால் அது தப்பு, நீங்கள் வந்து இந்த லொக்கேஷன் வாங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு இம்மீடியட்டாக கால் பண்ணுங்க அப்படின்ற ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க எனக்கு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு காலே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கடைக்காரங்களும் மாற்றி சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நேராக வந்து நம்ம அந்த லொக்கேஷன் போனதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி சொல்லவும் எனக்கே வந்து இதாகிடுச்சு. இன்னொன்று ஸ்விக்கி சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எந்த அமௌண்ட்டுமே வந்து தரமாட்டாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டாலும் அது வந்து பேட் பிஹேவியர்ஸ் அப்படின்ற இதில் போயிடும் சரிங்களா. இது வந்து யாருமே மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க. பட் ஒரு சிலர் கேட்பாங்க, இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா வரேங்க, ஒரு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் சேர்த்து கொடுங்க அப்படின்னு. ஏன்னா ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு இருந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வரதுக்கு வந்து அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்தவரையும் அமௌண்ட் யாரும் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்விக்கி சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ப்ராப்பரான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மை. முன்னே கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து இன்கரெக்ட் அட்ரஸ்க்கு கொடுக்குறதில்ல. அப்படியே இருந்தாலும் மினிமம் 3 கிலோமீட்டருக்கு பக்கமாக இருந்தது அப்படின்னா நம்ம போய் டெலிவரி பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரியே நானுமே கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, ஆனால் இதுக்கு மேலே லொக்கேஷனை வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். இல்லையா எங்களுக்கு முன்கூட்டியே கால் பண்ணுங்கள், இல்லைனா ஏதோ ஒரு மெசேஜ் மூலியமாக சொல்லுங்கள், ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க கால் பண்ணவே கூடாது, நம்மளுக்கு தான் கால் பண்ணணும். ஸோ எதாக இருந்தாலுமே நம்மளுக்கு அவங்களுடைய ஃபுட்டில் ஏதாச்சும் மாற்றணும் இது பண்ணால் மட்டும்தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணணும். மற்றபடி டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் இல்லைனா வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ்னால் நம்மளுக்கு தான் கால் பண்ணி சொல்லணும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஒரு சில டெலிவரி பார்ட்னர் பார்த்துருந்தீங்கனாலும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்லையோ இல்லை கஸ்டமர் சொன்னாங்களா அப்படின்னா நீங்கள் வந்து அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே டின்னர் பீக்கில் இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறமேட்டு கடைசியாக ஃபைனலாக நான் பார்க்கக்கூடிய டார்கெட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி தான் நான் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். ஏன்னா அது வந்து மறக்கவே முடியாது, அந்தளவு வந்து சரியான சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.